பாரதியார் உலக பொதுச் சேவை நிதியத்தின் சார்பில் 79வது சுதந்திர தினத்தில் மகாகவி பாரதியார் சிலைக்கு மாலை அணிவிப்பு. 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மகாகவி பாரதியார் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யும் நிகழ்ச்சி நெல்லை சந்திப்பு பாரதியார் சிலை வளாகத்தில் நடைபெற்றது. பாரதியார் உலக பொதுச் சேவை நிதிய பொதுச் செயலாளர் கவிஞர் கோ. கணபதி சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். பொது நிதியாளர் கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். வந்திருந்தவர்களை துணை பொதுச் செயலாளர் கவிஞர் சு. முத்துசாமி வரவேற்றார். நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய செயற்குழு உறுப்பினர் புன்னை செழியன், பாரதியார் உலக பொதுச் சேவை நிதிய செய்தி தொடர்பாளர் ஆறுமுகம், நிழல் இலக்கிய தள பொறுப்பாளர் லயன் கவிஞர் ச. பிரபு, அகவை முதிர்ந்த தமிழறிஞர் சங்கம் மாநில தலைவர் கவிஞர் சுப்பையா, நல்லாசிரியர் ராஜேந்திரன், தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரி தமிழ் பேராசிரியர் அந்தோணிராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. நிறைவாக முன்னாள் துணை ஆட்சியர் தியாகராஜன் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பாரதியார் உலக பொது சேவை நிதிய தலைவரும் லிட்டில் ஃப்ளவர் கல்வி குழுமத்தின் சேர்மனுமான மரிய சூசை ஏற்பாடு செய்திருந்தார். நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் சாதி மத இன மொழி பாகுபாடு தேச ஒற்றுமைக்கு பாடுபடுவோம். சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கும் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கும் துணை நிற்போம் என்று உறுதியேற்கிறோம். பாரதியின் புகழ் ஓங்குக, பாரதத்தின் புகழ் ஓங்குக, பாரதியின் புகழ் ஓங்குக, பாரதத்தின் புகழ் ஓங்குக.